பிப்ரவரி இறுதியில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தமிழ்நாடு வர உள்ளதாக காங்கிரஸ் மாநில கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை பேட்டியளித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக தலைமையில் வலிமையாக செயல்பட்டு வரும் இந்தியா கூட்டணியை பிரிக்கலாம், சிதைக்கலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கனவு காண்கிறார் என்றும் அந்த கனவு ஒருபோதும் பலிக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக வெளியாகும் தகவல்களை முற்றிலும் மறுத்த அவர், பொறுப்பில் இருக்கும் எவரும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேசவில்லை என பதிலளித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பிப்ரவரி இறுதியில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தமிழ்நாடு வரவுள்ளதாகவும் 3 மாநாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிப்ரவரி இறுதியில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் 3 மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டிற்கு வர இருக்கிறார். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அது முடிவிடும். எங்க கூட்டணி வலிமையா தானே இருக்கு. என்ன கட்டமைக்கணும்? கட்டமைக்கிறதுக்கு என்ன இருக்கு என்கிட்ட? ஏற்கனவே இன்டாக்டா அவங்கெல்லாம் பிரிஞ்சு போனவங்க சில நிர்பந்தத்தின் காரணமாக, சில பயத்தின் காரணமாக, சில அச்சத்தின் காரணமாக சேர்ந்திருக்காங்க. எங்களுக்கு அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கெல்லாம் மக்களை சார்ந்திருக்கோம். மக்களுக்கான கூட்டணி, எல்லோரும் இந்தியா கூட்டணியில வலிமையா இருக்கு. திமுக கவுன்சிலர்கள் 9 பேர் பேரூராட்சி டெண்டரை ரத்து செய்ய கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய நிலையில் விசாரணைக்கு வந்த உதவி இயக்குனர் முன்னிலையில் இரு கட்சியினரும் மாறி மாறி சத்தம் போட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பேரூராட்சியில் நேற்று மன்ற கூட்டம் நடைபெற்ற நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 9 கவுன்சிலர்கள் ஈஸ்வரமூர்த்தி என்பவரின் டெண்டரை ரத்து செய்ய கோரி உள்ளிருப்பு போராட்டம் செய்தனர். இதுகுறித்து இன்று உதவி இயக்குனர் பேரூராட்சி அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதிமுக கவுன்சிலர் பழனிசாமி, கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் சரஸ்வதி ஆகியோர் விசாரணையின் இடையே வந்து பேரூராட்சியில் ஊழல் நடப்பதாகவும் 4 ஆண்டுகளாக கணக்கு காட்டுவதில்லை என்றும் கூறி உதவி இயக்குனரிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனால் இருதரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கவுன்சிலர் பழனிசாமி, இது ஆளுங்கட்சி அலுவலகமா இல்லை பேரூராட்சி நிர்வாகமா என கண்டனம் தெரிவித்து பேசினார். அவரு டெண்டர் எடுத்திருக்காரு, அந்த ஒப்பந்தம் ரத்து பண்ணணுங்களாமா. அவர் வீட்டுக்கு போய் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒப்பந்தம் நீங்க எடுக்க வேண்டாம், டெண்டர் நான் போடணும்னு சொல்லிக்கிறாங்க. அவர் இல்லை எனக்கு வேலை வேணும் சொல்லி அவர் எடுத்திருக்காரு. மீண்டும் அவர் டெண்டர் எடுத்ததுனால இவங்க அந்த ஒப்பந்தத்தை 9 கவுன்சிலர் சேர்ந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுபோக இந்த 4 வருஷமா வரவு செலவு கணக்கு காமி சொல்லி பண்றாங்க. வரவு செலவு கணக்கு இவங்க மாசம் இவங்க அந்த சப்ஜெக்ட்ல கையெழுத்து தீர்மானத்தில் கையெழுத்து போட்டு தான் போறாங்க மாசம். இப்ப புதுசா 4 வருஷம் கழிச்சு அந்த 4 வருஷம் உண்டான வரவு செலவு காமிக்க சொல்றாங்க. அதனால 9 கவுன்சிலர் சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்றாங்க. உள்ளிருப்பு போராட்டம் பண்ணும்போது திட்ட இயக்குனர் இன்றைக்கு சனிக்கிழமை 12 மணிக்கு அளவில் அவர் பேச்சுவார்த்தைக்கு வந்தாரு. பேச்சுவார்த்தை உள்ள நாங்க போகும்போது வெளியே பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள நகர செயலாளர் திருமூர்த்தியும் ஒன்றிய செயலாளர் பிரபு என்பவரும் உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. ஆபீஸ்க்குள்ள பேரூராட்சி ஆபீஸ் ஆளுங்கட்சி ஆபீஸா இல்ல பேரூராட்சி நிர்வாகம் தெரியல. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே விவசாய கிணற்றில் துணி துவைக்க சென்ற 3 சிறுமிகள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த ஆரூர் கிராமம் பொன்னியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் அசோகன். கூலி வேலை செய்யும் இவரின் 2 மகள்கள் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மகள் பிரியா ஆகிய மூவரும் தனது விவசாய கிணற்றின் அருகே துணி துவைக்க சென்றதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு சிறுமி எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்ததை கண்ட மற்ற 2 சிறுமிகள் நீரில் இறங்கியுள்ளனர். மேலும் நீச்சல் தெரியாத 3 சிறுமிகளும் ஒருவர் பின் ஒருவராக நீர் நிறைந்த கிணற்றில் சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து மூவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். பின்னர் நீண்ட நேரம் சிறுமிகள் வராததை தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் தேடி சென்றபோது விவசாய கிணற்றின் அருகே துணிகள் கிடப்பதைக் கண்டு கூச்சலிட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி சிறுமிகள் உடலை சடலமாக மீட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு உரிமைகளை கேட்டு போராட வேண்டுமே தவிர கடிதம் எழுதி கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது என ஜான் பாண்டியன் பேட்டியளித்துள்ளார்.
தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வெல்லட்டும் பட்டியல், வெளியேற்றம் உருவாகட்டும் சமத்துவம் என்ற தலைப்பில் அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜான் பாண்டியன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 தொகுதிகள் கேட்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் ஒருவரை டப்பா என்ஜின் என்று சொல்வது அநாகரிகமானது என்றும், தமிழக அரசு உரிமைகளை கேட்டு பெற வேண்டுமே தவிர கடிதம் எழுதி கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது என காட்டம் தெரிவித்தார். 10 தொகுதி கேட்கறத சொல்லியிருக்கீங்க, அது எந்தெந்த தொகுதிகள்லாம் சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடக்கல. பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் கேட்போம், எந்த தொகுதின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் கிங்காக இருப்பேன் என விஜய் பேசுவதை நிறுத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் காட்டம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி SSA திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவராக வழக்கறிஞர் R. சசிகுமார் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் உட்பட மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட வடக்கு மாவட்ட தலைவர் R. சசிகுமாருக்கு மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி சசிகாந்த் செந்தில், கிங் மேக்கர் விஜய் என பேசுவதை நிறுத்த வேண்டும், அதெல்லாம் போய் ரொம்ப நாளாகிறது எனவும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்தால் அதற்கான வரவேற்புகள் உண்டு என்றும் தெரிவித்தார். முதல்ல இந்த கிங்கு, அப்புறம் கிங்கு நான் ஆள்றேன், மக்களை நான் ஆட்கொள்றேன், இந்த மொழியெல்லாம் முதல்ல அவர் நிறுத்தணும். அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு எல்லாருமே சிட்டிசன்ஸா மாறிட்டாங்க. யாருமே இன்னைக்குமே கிங்கு கீழே வாழ ஆசைப்படல. நீங்க நல்ல அரசியல் செய்யுங்க, மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யுங்க, அதுக்கான வரவேற்புகள் உண்டு. இனிமே யாரையும் மக்கள் கிங்கா மாத்திட்டுலாம் இருக்க போறதில்ல. நல்ல பப்ளிக் சேவகனா மாத்துறதுக்கான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.